ஒரு கிராமத்து மனிதர் நகர வாழ்க்கையை கேலி செஞ்சு பாடுற மாதிரி ஒரு பாடல். அது அது வந்து அவர் மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டே பாடுறாரு. ஸோ அதான் பாடல் காட்சி. நீங்கள் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பாடல் வந்து பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா அப்படிங்கிற பாடல். பெரிய எழுத்து பெண் 1963ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். ஸோ அந்த வண்டியை ஓட்டிகிட்டு பாடுறவர் எம்ஜிஆர். அதில் வண்டியில் வந்து கிராமத்து பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து இவருக்கு ஆதரவாக இவர் சொல்கிற கருத்துக்கெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி சிரித்து கிடிச்சு இருக்காங்க. அதில் வந்து மாட்டிக்கிட்டவங்க வந்து சரோஜரை, அவங்க நகரத்தில் படிக்கிற ஒரு கல்லூரியில் படிக்கிற பெண். அதனால் கையில் புஸ்தகத்தெல்லாம் வச்சுட்டு அதை பாதி படிக்க கூட முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. இதுதான் பாடலுடைய பின்னணி காட்சி. பாடல் எழுதியவர் கவியரசர் கண்ணதாஸ். அவர் வந்து பிச்சு ஓரியிருக்கார். ரொம்ப எளிமையான வரிகளில் வந்து நகர வாழ்க்கையை வந்து ஒரு கிராமத்து மனிதனுடைய பார்வையில் வந்து அது ஒரு கேலி செய்கிற மாதிரி பாட்டு. ரொம்ப அழகான வரிகள். எளிமைனா இவ்வளவு கிராமத்து பாட்டுன்னா அதில் எளிமை இருக்கணும், அந்த கருத்து ஆழமும் இருக்கணும். அதுதான் எல்லாம் சேர்ந்து அமைஞ்சிருக்குது. இசையமைச்சது வந்து மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி. இந்த பாட்டு போட்டு அடித்து தூள் கிளப்பியிருக்காங்கன்னா சொல்லணும். என்ன மாதிரி ஒரு இசை நினச்சே பார்க்க முடியாது. கிராமத்து இசைனா இதுதான் கிராமத்து இசை. நீங்கள் முதல்லேருந்து கேளுங்க, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரலையும் எப்படி அந்த அந்த கிராமிய இசை, இந்த ஃபோக்குன்னு சொல்கிறது, பாட்டு முழுக்க ஒவ்வொரு மில்லிமீட்டர்லையும் எப்படி அவங்க பேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். முதல்ல வந்து ப்ரிலியூட் வருது, புல்லாங்குழல்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ட்ர் அப்படின்னு ஒரு மாட்டு ஓட்டுற மாதிரி சத்தம் போடுறாரு, சவுண்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஓஹோ ஒரு அழகான ஹம்மிங். அதுக்கப்புறம் பெண்களாக சிரிக்கிறாங்க. சிரித்த அப்புறம் ஜிம் சக்கர் அதுவும் அந்த மாட்டு வண்டி மாதிரி ஒரு அதுக்கு இசைந்தாப்பில் ஒரு ஜிம் அப்படி சவுண்டு கொடுக்குறாரு அவர். அதுக்கப்புறம் பல்லவி ஆரம்பிக்கிறது. பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பா. ஊரப்பா பெரியதப்பா, அது அழகாக அந்த ப்ரொனன்சியேஷனே பெரியதப்பாங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவார் அவர். அதில் எம்எஸ்சி ரொம்ப கவனித்து பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூடு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இன்டர்வியூ கேட்டு பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் வந்து தாளத்தை கவனிங்க. இந்த தாளம் வந்து இந்த வண்டிக்கு ஏற்றாப்புல ஒரு அழகான ஒரு தாளம். அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு எனக்கு தெரியல அது. அதுக்கப்புறம் அந்த பாடல் முழுக்க வந்து இந்த மாதிரி ஜிம் சக்க அது இந்த ட்ரு அதெல்லாம் வரும். அதோடு இந்த சரண வரிகள்லாம் வரும்பொழுது அடிப்பறிக்கும் பெண்களெல்லாம் அழகழகா படிக்கிறப்பான்னு சொல்லும்போது முதல்ல வந்து பின்னால் ஒரு வயலின் வரும். அந்த வரி முடிஞ்ச உடனே பின்னால் ஒரு வயலின் வரும். அழகாக இருக்கும். அந்த அது கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அது ரிப்பீட் பண்ணும்போது ஹோன்னு ஹம்மிங் வரும். அடுப்பெரிக்கும் பெண்களெல்லாம் அழகழகா படிக்கிறப்பா அச்சடித்த காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்குறப்பா. முதல் தடவை வயலின் வரும். ரெண்டாவது கவனிச்சிங்கன்னா ஓன்னு இப்போ இந்த பெண்கள் வந்து ஓஹோன்னு பின்னணி கொடுப்பாங்க, அது ஹம்மிங் கொடுப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் கேட்குறது. இவங்க வந்து இந்த பாட்டில் ஒவ்வொரு வரியையும் எப்படி அழகுபடுத்தியிருக்காங்கன்னு பார்த்தாலும் பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு பாடல். அதனால் முதல்லேருந்து கடைசி வரலையும் இந்த பாட்டினுடைய அழகு அப்படியே நிரம்பி வழிகிறது. அப்படியே கேட்க வந்து கிறக்க வைக்கும் ஒரு பாட்டு தான் சொல்ல முடியும். இந்த சுபஸ்ரீ அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க கிஎஃப்ஆரில் வந்து கேளுங்கள் கிறங்குங்கள் அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த பாட்டை நீங்கள் முதல்லேருந்து கடைசியில் கேட்டிங்கன்னா கிறங்கி தான் போகணும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல். நான் சின்ன வயசுலேருந்தே இந்த படம் வந்ததுலேருந்தே இந்த பாட்டை எவ்வளோ தடவை கேட்டிருக்கேன். ஒவ்வொரு தடவை கேட்கும்போது எனக்கு ரொம்ப 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 உற்சாகத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு பாட்டு. இது பாட்டு முழுக்க மெலடி தான். இது வந்து ஒரு கேலி செய்கிற பாட்டு. எதுவாக இருந்தாலும் அவருக்கு வந்து மெலடி தான். சும்மா ஏதோ ஒன்று போட்டு அடித்து அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா பாட்டுலேயுமே அவர் வந்து இனிமை போட்டு இது குழைச்சி தான் கொடுப்பார். அதுதான் மெல்லிசைவனுடைய சிறப்பு. இந்த அருமையான பாடல் அதனுடைய இணைப்பை கொடுத்திருக்கிறேன். கேட்டு மகிழுங்கள். மீண்டும் இன்னொரு பாடலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.